என்ன பயந்துட்டியா? மீன் நினைச்சு காலை பிடிச்சிட்டமா? அடடே ஆளாயுது. சும்மா விளாங்கு மீன் மாதிரி வழு வழு. இது பாரு, மரியாதையா காலை விட போறியா இல்லையா? இல்லனா கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நான் புடிச்சிட்டு இருக்கிற உன் காலுக்கு ஊர் அறிய மெட்டி போடுறேன். போடாத நில்லு. இது பார் காளிமுத்து, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர. இது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்கள ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணீனா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? எங்க நகர்ந்து பாரு. நீ வீட்டுக்கு போமா. யாருப்பா உன்னை குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா, நான் தான். கோவிந்தனை காளிமுத்து குத்துனதை பார்த்தவனு நான் தான். மேற்கொண்டு அவனை குத்தாம இருக்க தடுத்தவனு நான் தான். ஐயா, நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. நான் நிரபராதி. ஏங்க, கோவிந்தனே காளிதான் குத்தவாளிங்கிறான். அதுக்கு சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன யோசனை? தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு கோபம் வந்தே நான் பார்த்ததில்லை ஐயா. இந்த மாதிரி காரியத்துல அவன் தலையிட மாட்டான் ஐயா. ஐயா, இது போலீஸ் கேஸ். நம்ம ஊரு பசங்களாச்சேன்னு கடமைக்கு நான் விசாரிச்சேன். குத்தவாளிய போலீஸ்ல ஒப்படைக்கிறதா நியாயம். போலீஸுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப அவங்க வந்துருவாங்க. ஏமன், உடனே கத்தல் குத்துனாங்களா? ஆமாங்க. காயத்துக்கு மருந்து போடாம வச்சிருக்க? யார் உன குத்துனது? அந்த காளிமுத்து தாங்க குத்துனாரு. என்ன மேம், உன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேள். அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி அவன் இல்ல, இவன் தான். அப்பா, அப்படி கூப்பிடாதரா, அவமானமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை இழுத்துட்டு போங்க. சார், உங்க பையன் சார். தெரியும், பெத்தவனே சொல்றேன். இழுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். வர சார். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் செய்யும். அவனையும் இழுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தம்பி, நம்மள நம்பி வந்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ உண்மையை மறைச்சிட்ட. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்த சிற்பி ஊற விட்டே போயிருப்பாரு. கோயில் வேலையெல்லாம் அறகுறையா நின்னு போயிருக்கும். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. நீங்க தானே இந்த ஊருக்கு கோயில் கட்ட வந்திருக்க சிற்பி? அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்? நீங்க தலைமறைவா வாழ்றதா ரிப்போர்ட் வந்திருக்கு. யார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? ஒரு அம்மா. அவங்கள நான் பார்க்கலாமா? கான்ஸ்டபிள். அபிராமி, யாரு வந்திருக்காங்க பாரு. அத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா அபிராமி? சின்ன வயசுல உன்னை பார்த்தது எப்படி வளர்ந்துட்டடி. ஏனா வீரதுபுரத்துல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்களா? நாங்க அங்க போய் தேடிட்டு இங்க வரோம். மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. வாங்க தம்பி. ஐயா, வணக்கம் ஐயா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் ஒரே தங்கச்சியோட ஒரே பையன், பேரு ராஜசேகரன், இன்ஸ்பெக்டர். இப்ப அருப்புக்கோட்டையில் இருக்காரு. இல்ல மாமா, இப்ப நான் தேனிக்கு வந்துட்டேன். நல்லதா போச்சு. வணக்கம் சார். மாமா, இவரு சொல்ல மறந்துட்டேனே. இவர் பெயர் காளிமுத்து, பெரிய வில்லு பாட்டுக்காரரு. எங்களை இங்க அழைச்சு வந்ததே இவர்தான். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய காவலர்.
அதாவது என் வேலை மாதிரின்னு சொல்றீங்க. சார், உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கபோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையையும் கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்து விடணும். எங்கள மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா? வாயை கட்டுவேன், மூக்கு கட்டுவேன். அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்ய போச்சல. அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணு பண்ண, அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? ஏமா, இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போக கூடாதா? வந்த உடனே போகணுங்கிறிய? இல்லைண்ணா, தம்பி அந்த ஊர்ல வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் தானே ஆயிருக்கு. உடனே லீவ் போட முடியாது. என் தொல்லை தாங்க முடியாம தான் கூட்டு வந்தா. அடுத்த மாசம் சாவகாசமா வரேன். அப்பா, மாமாவுக்கு கோயில்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். அத்தை, நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இப்பதானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணன், ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. 2 பேரும் விகல்பம் இல்லாம அந்யோன்யமா பழகிறத பார்த்து நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்தமா பாருங்க. என் மருமகன் என் வீட்டுக்கு வந்தாதான் உங்க மருமகன் அடங்குவான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த ஊரு ரொம்ப பயங்கரமான ரவுடி பசங்க ஊரு. தம்பி அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஊரே அடங்கிச்சு. அவன் துணிச்சலை பாராட்டி தான் சின்ன வயசுல இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. அண்ணா, அவன் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் என் உசிரே என்கிட்ட இருக்காது. துள்ளுற காலைக்கு கால் கட்டு போட்டா தானே அடங்கும். ஆமாமா, ஆனா இந்த கோயில் வேலை முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். அதுக்கு பிறகு பாப்போமே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்தாகணும். இப்ப ஏன்டா தலகுனிஞ்சு நிக்கிற? குடும்ப கௌரவத்தையே தலகுனிய வச்சுட்டமேன்னு கவலைப்படுறியா? ஏண்டா, உனக்கு 8 மாசம் தானே தண்டனை கொடுத்தாங்க. ஆமாப்பா. 8 மாசம் முடியலையடா, தப்பிச்சு ஓடியாந்துட்டியா? இல்லப்பா, என் நன்னடத்தைய பார்த்து என் தண்டனையை குறைச்சிட்டாங்க. என்னது? என்ன சொன்ன? நன்னடத்தையா? ஏய், உனக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால நம்ம குடும்பத்து நல்ல பேரை கெட்டு போச்சுப்பா. இனிமே என்னால அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. நீங்க இனிமே எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இந்த புத்தி அப்பவே இருந்திருந்தா உனக்கு ஏன்டா அந்த நிலைமையெல்லாம் வரப்போகுது? சரி சரி, குளிச்சிட்டு போய் சாப்பிடு போ. பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா, கைய கட்டி விட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசரப்படுறாரோ. ஐயோ வித்வான், பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க. பாப்பா, என்னடா அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் பரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி எப்படி தட்டுவ?
தட்டியா இப்படி தட்டிடா இப்படி தட்டி என்ன கை வலிச்சு? ஐயோ! ஏய் நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன் ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாதே. தம்பி சம்பாலக்கடி பெம்பா. ஏய் எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிட்டியா நீ 8 நாளானாலும் மகனே நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ இந்த பார் வாங்கிக்கடா வாங்கிக்கடா வாங்கிக்க. டேய், என்ன தைரியம் இருந்தா பொண்ணு குளிக்கிறத வேடிக்கை பாப்ப. பொண்ணு குளிக்கிறத பாக்குறதுக்கு தைரியம் ஒண்ணும் தேவையில்லை. கண் பார்வை சரியா இருந்தா போதும். இதே மாதிரி பாத்துக்கிறதேன்னு வச்சுக்க, உனக்கு பாரு இல்லாம பண்ண ஜாக்கிரதை. ஆ? அவ யாரு? உனக்கு அக்கா மகளா அத்தை மகளா? இப்படி வக்காலத்து வாங்குற? வேலை இல்லாத பயிர் யாரு வேணா மேய்ஞ்சுக்கலாம். இனிமே நீ எப்படி மேயறன்னு பார்க்கத்தான போறேன். நான் சொன்னேன். அபிராமி விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட உனக்கு தலைய இருக்காத ஞாபகம் வச்சுக்க. டேய், இந்த குட்டிய அரைகுறைய துணியோட பார்த்ததுக்கு உனக்கு தாங்கிக்க முடியல. இவளை துணியே இல்லாம நிர்வாணமா இந்த ஊரே பார்க்கும்படி நான் செய்யல. என் பேரு செல்ல தொலைலடா. டேய், இப்ப சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்க விட மாட்டேன். நிறுத்தியா? சாமியாரா நீ? போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உண்மையில ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன தம்பி, குட்டி ரத்த காட்டேரியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனாலும் கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம்தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்கிய? என்ன சிரிக்கிற? கோவர்ல? டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல. நீ ஏதாவது சாப்பிடு. ஐ, காப்பி இருக்க. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே. அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காப்பி பிடிக்கல, துப்பி இருப்ப. அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே ஆரியா பைய தெரியாதனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய் மண்டவோட பில் எவ்வளோடா? 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது?
அண்ணா வாங்கண்ணே உட்காருங்க வாங்க. என்னண்ணே சரி நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமல தோணுதுல்ல? எதுக்கு போ உன்னை அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? யோ மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன மறைக்கிற? அட தூ. பாடுவார் ராஸ்கோல். நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க. மிதிச்சிடுவேன். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன், வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்கேன், என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ தப்பா உள்ள போறேன்.